2 நாள் அப்படியே ஃபங்ஷன் மூட்லயே போயிருச்சா, இன்னைக்கு தான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் போனவே பட்டு தான் வருவான்னு பார்த்தேன். பார்த்தா பட்டு லவ்வர் வெள்ளச்சி தான் ஃபர்ஸ்ட்டா வந்திருந்தா. அதுக்கப்புறம் தான் பட்டு வரா. வீட்டுக்கு வந்ததுமே லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு அத்தை மிளகா மல்லி எல்லாமே மாடியில காய போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து அத்தைகிட்ட கொடுத்து விட்டுருந்தேன். ஏன்னா மசாலா முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க அரைக்க கிளம்பிட்டாங்க. அவங்கள அப்படியே அனுப்பி வச்சுட்டு போன டைம் ஊருக்கு வந்தப்போ வெள்ளச்சி 4 குட்டி போட்டிருந்தால அதில் 3 தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்று தான் இருந்துச்சு. நல்லா புச்சு புச்சுன்னு இருந்தேன். அவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சமா நிறையாவே இருந்தது. அம்புட்டே ஊற வச்சுட்டு கோழியைக்குலாம் இற போட்டுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். மசாலா அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா. வரும்போதே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு நம்மளோட ஃபேவரட் பண்ணல இது சென்னையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வாங்கணும். அதை அவசரப்பட்டு ட்ரெஸ்ஸை ஊற வச்சிட்டோமோ அப்படி தான் இருந்தது. ஏன்னா பயங்கரமான கொசு. அப்படியே ட்ரெஸ் அப்பெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு ரசம் வச்சு காயெல்லாம் நிறையா இருந்தது. கேரட்டு தான் பொறிச்சேன் இன்னைக்கு நைட்டு சாப்பிட. அப்படியே சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக இருக்கேன். எனக்கு நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சஸ்விகா, தரணி, அகஸ்தியா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.